ஹாய் வணக்கம். எல்லாம் என்ன பண்ணுறீங்க? நல்லா இருக்கீங்களே மக்களே? வாங்க இன்றைக்கி ஒரு சின்ன கருத்து பேசலாம். என்னடா கருத்துன்னு கேட்குறீங்களா? எல்லாத்துக்கும் தெரிஞ்ச கருத்து தான். இருந்தாலும் நான் என்னுடைய அறிகுறிக்கு நான் சொல்கிறேன், சரிங்களா? சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறேன். நான் நம்ம சொந்த பந்தத்துலேயே சொல்லிக்கலாம். பணம் இருந்தால் தான் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்க. வாங்க அக்கா இங்கே உட்காருங்க, அங்கே உட்காருங்க, சாப்பிடுங்க, எப்போ வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்கீங்களா அதெல்லாம் விசாரிக்கிறாங்க. அதே பணம் காசு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போகிறது, அவள் கிடக்குறா அப்படிங்கிறது, அவகிட்ட என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய பேர் நம்ம மைண்டுக்கு விழுகிற மாதிரியே சொல்கிறாங்க. அதனால் கடவுள் நம்ம யாருக்கிட்ட முறையிட போகிறோம்? கடவுள்கிட்ட தான் வேண்டுவோம். அந்த கடவுள் என்றைக்கு நம்மளை ஒரு ஒரு நிலையில் ஒரு பணங்காசு கஷ்டம் இல்லாத வச்சுருக்கிறாரு. அப்போ தான் நம்ம அவங்களையெல்லாம் கேட்கணும். ஒரு நாளைக்கு நாம்ளும் முன்னேறுவோம். மனசாட்சிப்படியாக நம்ம மனசுக்கு நேர்மையாக நம்ம நல்லா இருக்கணும்னு நம்மளே நினச்சிட்டு, யார் எப்படி சொன்னாலும் நம்ம மனநிலை ஒரே மாதிரியே வச்சுக்கிட்டு அதை பெருசாக நினைக்காம நம்மளுடைய மனசை நம்மளுக்கு நம்மளே மதிப்பு கொடுத்துட்டு போயிடணும். ஏன்னா அடுத்தவங்க அப்படி இழிவாக பேசுகிறாங்கன்னு நம்மளை மனசை தாழ்த்தி அதை மனசுக்குள்ளார கொண்டு போய் ஐயோ இவங்க இப்படி பேசிட்டாங்களேன்னு விடிய விடிய தூக்கம் கட்டுக்கிட்டு அந்த மனசை வேதனைப்படுத்திட்டு இருந்தோம்னா நாம் உடம்பு சரியில்லாத ஒரு மாதிரியா என்னடா அப்படிங்கிற மாதிரி ஆகிடுவோம். அதனால் கடவுள் இருக்கிறான் எல்லாத்துக்கும். நம்ம நல்லா இருப்போம் எப்பயுமே. இன்றைக்கி இல்லைன்னா நாளைக்கு உயர்த்தி விடுவான் கடவுளை. நல்லபடியாக பணம் காசாக எதுவாக வீடு வசலாக எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பாங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம அவங்களையெல்லாம் பேசுகிறதையெல்லாம் காதில் கேட்காம கடவுளே நீயே துணை அப்படின்னு சொல்லி போயிட்டே இருக்கலாம். அதுதான் இந்த காலத்தில் ஓடிட்டுருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லோரும் சோம்பேறி இல்லாமல் நல்ல முறையில் நல்லா உழைச்சி கற்றுக்கங்க. யார் எது பேசினாலும் காதில் போடாதீங்க. கடவுள் இருக்கிறான், நம்மளை நல்ல வழி நடத்துவான். எல்லாமே நம்மளுக்கு அமையும். நம்மளும் ஒரு காலத்துக்கு அவங்களுக்கு முன்னாடி வாழ்ந்து கட்டுவோன்னு சொல்லி நினச்சிட்டு போயிட்டே இருங்க. இந்த கருத்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க மக்களே. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடுறதும் உங்களுக்கு சேரும். கண்டிப்பாக மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். பாய்.